இறைவனுக்கு நாம் ஏன் பழங்களை படைக்கிறோம்? அதிலும் குறிப்பாக ஏன் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் மட்டுமே கட்டாயமாக வைக்கப்படுகிறது? இதற்கு பின்னால் இருக்கும் அந்த ஆன்மீக ரகசியம் என்ன? பல தலைமுறைகளாக நாம் பின்பற்றும் இந்த வழிபாட்டு முறையின் பின்னணியில் நம் பிறப்பு இறப்பு சுழற்சியையே மாற்றும் ஒரு மாபெரும் தத்துவம் ஒளிந்திருக்கிறது. அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மாம்பழத்தையோ அல்லது பிற பழங்களையோ சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை நிலத்தில் போட்டால் மீண்டும் ஒரு மரம் உருவாகிறது. இது பிறப்பு தொடர்ச்சியை உணர்த்துகிறது. ஆனால் வாழைப்பழம் அப்படியல்ல. அதை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் அது மீண்டும் முளைப்பதில்லை. இதுவே பிறவா நிலை அல்லது முக்தியை குறிக்கும் குறியீடு. ஞானிகளும் சித்தர்களும் இறைவனிடம் வேண்டி பெற துடிக்கும் அந்த உயர்நிலை இந்த எளிமையான வாழைப்பழத்தில் மறைந்திருக்கிறது. அதே போல தேங்காயும் எச்சில் படாத முழுமையான ஒரு படைப்பு. அகங்காரத்தை உடைத்து உள்ளிருக்கும் தூய்மையான மனதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதையே